என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வந்துடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், உங்க அன்பிலே நான் களி கூறுவேன். அல்லேலூயா. அந்த அறைக்குள் போனாதாங்க அவருடைய உண்மையான அன்பு நமக்கு வெளிப்படும். அந்த அறைக்குள் போனாதாங்க அவருடைய தியாகம் நமக்கு வெளிப்படும். அந்த அறைக்குள் போனாதான் அந்த நேச அக்கினி எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த அறைக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வேற எது மேல உங்களுக்கு நாட்டம் வராது, வேற எது மேலேயும் உங்களுக்கு ஆசை வராது. அந்த தேவன் மேல் உள்ள பாசம், அந்த அக்கினி, எப்பொழுது அவரோடு பேசுவோம், எப்பொழுது அவரோடு அகமகிழ்வோம், எப்பொழுது நம்முடைய அன்பை பரிமாறி கொள்வோம் என்ற அந்த தாகம் தான் நமக்குள்ளாக பற்றி கொண்டே இருக்கும், பற்றி கொண்டே இருக்கும், பற்றி கொண்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தனித்து போய் உட்காருவோம், இரவில் எல்லாம் அவரோடு கூட பேசுவோம். நமக்கு கிடைக்கிற நேரங்களை அதற்காக